பிரியமானவர்களே, இந்த சாயங்கால வேளையில் மீண்டும் ஒரு விஷயம் இந்த எபிசோடு வழியாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஃபேமஸ் சிங்கர் K.S. வில்சன் இப்போ நம்மோடு இல்லை. அவர் பாடின பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சென்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றும் இல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. நாங்க உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. What is mean by grace? கிருபை என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரிந்தபடி இட்ஸ் an unmerited favor. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுவதுதான் கிருபை, கிரேஸ். ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். 20 ஆண்டுகள் கழுதையினுடைய வயது ஒரு 20 வருடம் வாழும் என்று சொல்கிறார். 20 ஆண்டு ஓடி ஓடி வண்ணானுக்காக வேலை செய்தது. டோபி the washerman used that donkey for the past 20 years. ஒரு முறை ஒரு பெரிய பள்ளத்து வழியாக நடந்து கூட்டு போகும்போது தடுமாறி அது பள்ளத்திற்குள்ளாய் விழுந்து விட்டது. பெரிய சுமை இருக்கிறது, அந்த சுமை தாங்க முடியல. இந்த பக்கம் விழும்போது அவன் அந்த சுமையை எடுத்துக் கொள்கிறான். அந்த கிளாத்ஸ் பூரா அவன் எடுத்துட்டான். ஆனா தவறி கழுதை உள்ளே விழுந்து விட்டது. அவன் யோசிச்சான், இவ்வளவுதான் ஆயுள் காலம், இதுக்கு எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு அவன் போயிட்டான். அந்த கழுதை கத்தி கத்தி செத்துருண்டு போயிட்டான். அது மூளை எடுக்கிறதை பார்த்து அந்த கிராமத்து ஜனங்கள் வந்து எப்படி எப்படியோ எடுத்து பார்த்தார்கள், கயிறை விட்டு பார்த்தாங்க, ஏற முடியல. அப்ப நினைச்சாங்க, திடீரென்று அந்த மனிதன் திரும்பி வந்து, இது என்னுடைய கழுதை, நானே அதற்கு ஒன்றுமே செய்யவில்லை, நீ எதுக்கு அதை ப்ராப்ளம் பண்றன்னு சொல்லி மண்வெட்டியை வாங்கி அந்த மண்ணை அதன் மேல் போட்டுக்கொண்டே இருந்தான். ஒவ்வொரு முறை அந்த மண்ணை போடும் போதும் அந்த கழுதை தலையை ஆட்டிக்கொண்டே இருக்குமா. தலையாட்டும் போது மணல் கீழே போய்விடும். ஒவ்வொரு முறை ஆட்டும் பொழுதும் ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி ஏறி 10 அடிக்கு மேலாக உள்ள பள்ளத்தை அது தாண்டி விட்டது. அப்படிதான் இந்த உலகம் உன்னை இழிவாக பேசலாம். ஆண்டவருடைய நிமித்தமாக, His name sake, His kingdom sake, அவருடைய நாமத்திற்காக நீ பாடுபடும் பொழுது உன்னை இகழ்ச்சியாக பேசி உன்னை புதைத்து விட யோசிக்கலாம், உன்னை இந்த உலகத்தை விட்டே மாற்றி விட யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையால ஒவ்வொன்றாய் தாண்டி வரும்போது இந்த கழுதை எப்படி மேலே வந்ததோ அப்படி என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் மாறுபடியான சித்தம் உள்ளவராயிருக்கு. உன்னுடைய மாற்றியை தலைகளாக மாற்றவர் வல்லமையுள்ளவராயிருக்க காரணம் நீ அவரை கிருபையை சார்ந்து கொண்டபடினால். ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர்,
அந்த மக்கள் அவங்களுடைய கழுதையை இல்லை செய்யலாம் என்று நினைத்து இரக்கம் பாராட்டினார்களே, அந்த இரக்கத்துக்கு பெயர் தான் கிருபை. யாரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ட்ரஸ்ட் இன் ஹிம். யுஎஸ்ஏல டாலர்ல போட்டிருக்கு, இன் காட் வி ட்ரஸ்ட். அதனாலதான் இன்னைக்கும் யுஎஸ்ஏ தலை நிமிர்ந்து இருக்கிறது. ஆனா சில பேர் ட்ரஸ்ட் இன் காட் ஃபார் மோர் டாலர்ஸ்னு எழுதிப்பாங்க. அந்த டாலரை நான் நம்பவில்லை என்றுதான் அவன் எழுதியிருக்கிறான். ஆனா மெனி பீப்புள் ட்ரஸ்ட் இன் காட் ஃபார் மோர் டாலர்ஸ். அதற்காக இல்லாதபடிக்கு நாமே அர்ப்பணிப்போமா? எல்லாரும் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, கிருபை என்ன என்பதை இந்த நாள்ல இன்னும் கூட ஆழமாய் சிந்திக்க உதவி செய்யும். Unmerited favor upon us, Lord. நீர் எங்கள் மேல் பொழிந்த அளவில்லாத தயைக்காக நன்றி செலுத்துகிறோம். காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த கிருபையை சார்ந்து கொள்ள, கர்த்தரை நம்புகிறவனையே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே. அப்படி உண்மையே நம்பி அந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த பாடல் எழுதின KS அண்ணனுடைய குடும்பத்தை, வில்சன் அண்ணன் குடும்பத்தை கூட ஆசீர்வதியும். அவள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் அவருடைய மனைவி பிள்ளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.